தமிழ்நாட்டு தமிழர்கள் முதல் உலகத் தமிழர்கள் வரை அனைவருக்கும் அன்பு வணக்கம். அன்பிற்குரிய தமிழர்களே, இன்றைக்கு நம்முடைய ஏரிதனல் வலையொலி மூலம் ஒரு பரபரப்பான பேசு பொருளாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறோம். ஒரு திரைப்படம் தக் லைஃப், அதாவது ஆங்கில பெயர், தமிழில் அதற்கு அறம்பெயர் வாழ்வு அல்லது குண்டர் வாழ்வு, வடமொழியை சேர்த்து சொல்ல வேண்டுமானால் ரவுடியின் வாழ்வு என்று வைக்க வேண்டும். அந்த திரைப்பட நிகழ்விலே நம்முடைய உலக நாயகன், மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நடிகர் கமலஹாசன் அவர்கள் கன்னட நடிகர் சிவராஜ் அவர்களை பாராட்டுகிற, வாழ்த்துகிற முகமாக பேசுகிற பொழுது தமிழில் இருந்துதான் கன்னடம் வந்தது. எனவே கன்னட மொழிக்கும் தமிழ் மொழிக்கும் தாய்ப்பிள்ளை உறவு, பாசம் இருக்கிறது என்பதை போல நடிகர் சிவராஜை பாராட்டி பேசிவிட்டார். உடனே அங்கே கன்னட வெறியர்கள் கமலஹாசன் எப்படி கன்னட மொழி தமிழில் இருந்து வந்தது என்று பேசலாம் என்று அங்கே புரட்சியை தொடங்கிவிட்டார்கள். 2017ஆம் ஆண்டு அவர் மக்கள் நீதி மையத்தை தொடங்குகிற பொழுது நாம் தமிழர் கட்சியில் இருந்தேன். அப்பொழுது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழர் சீமான் அவர்கள் அவருடைய வீட்டுக்கு கமலஹாசன் வருகிறார் வாழ்த்தை பெறுவதற்கு. தன்னை விட இளையவரிடம், தனக்கு கீழே பணியாற்றியவரிடம், அந்த திரைப்பட துறையில தனக்கு கீழே பணியாற்றியவரிடம் வாழ்த்தை பெறுவதற்கு சீமான் வீட்டை நோக்கி வருகிறார். என்ன உடனே நீங்கள் வர வேண்டாம், நானே வருகிறேன் என்று இவர் படை பட்டாளத்தோடு அங்கே சென்றார். அங்கே செல்வதற்கு அல்லது கமலஹாசன் செந்தமிழர் சீமானை சந்திப்பதற்கு யார் அடித்தளம் போட்டா என்றால், இன்றைக்கு சீமானின் தர்ம யுத்தம் என்கின்ற படத்தை எடுக்கிறார் பாருங்க, ஆர்.கே. சுரேஷ், நம்முடைய எனக்கு நெருங்கிய நண்பர், மருத்துவர் கலைஞர் சிவகுமாருடைய அன்பு தம்பி. அந்த ஆர்.கே. சுரேஷ் தான் RSS இயக்கத்தோடு நெருக்கமான தொடர்பில் இருந்து நடிகர் கமலஹாசனை அரசியலில் இறக்குவதற்கு சில அடித்தளங்களை அமைத்து கொடுத்தார். அதன் ஊடாக நடிகர் கமலஹாசன் கட்சி தொடங்கும் போது அந்த கட்சியின் மீது, கமலஹாசன் மீது செந்தமிழர் சீமானின் கடுமையான விமர்சனங்கள் வந்துவிடக்கூடாது. நாம் தமிழர் கட்சியின் விமர்சனங்கள் மக்கள் நீதி மையத்தின் மீது பாய்ந்து விடக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? ஆர்.கே. சுரேஷ், நான் மறைமுகமாக கடந்த காலத்தில் சொல்லியிருந்தேன், இந்த ஆர்.கே. சுரேஷ் தான் கமலஹாசனை செந்தமிழர் சீமான் வீட்டுக்கு போவது போல் ஒரு நாடகத்தை திட்டமிட்டு நடத்தி சீமானே கமலஹாசன் வீட்டுக்கு வந்து வாழ்த்துவது போல் அந்த செய்திகள், காணொலிகள்லாம் அப்பொழுது வந்தது. அந்த கமலஹாசன் 2004 காலகட்டத்தில் மும்பை எக்ஸ்பிரஸ் என்கின்ற ஆங்கில பெயரை வைக்கிற பொழுது நம்முடைய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர், அன்பு தம்பி, அவரும் ஒரு ஆற்றல் மறவர், தொல் திருமாவளவன் தலைமையிலே தமிழ் பாதுகாப்பு இயக்கம், மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள், தமிழ் தேசிய தலைவர் ஐயா பல நெடுவாரன் அவர்கள், மருத்துவர் சேதுராமன் அவர்கள் மதுரை, அதே போல கொங்கு மண்டலத்திலே பாலசுப்ரமணியன் என்கின்ற ஒரு தலைவர், இப்படி தமிழ் தேசிய அணிகள் அனைவரும், செந்தமிழர் சீமான் உட்பட எல்லோரும் தமிழ் பாதுகாப்பு இயக்கத்தில் இணைந்து மும்பை எக்ஸ்பிரஸை எப்படி ஆங்கில பெயர் நீங்கள் வைக்கலாம், அதை மும்பை விரைவு என்று மாற்றுங்கள் என்று போராட்டம்லாம் அந்த காலத்தில் நடத்தும். நான் தான் கடுமையாக கமலஹாசனுக்கு எச்சரிக்கை விடுத்தேன், எளிய நிலையிலிருந்து, கிராமத்தில் இருந்து. ஆனால் அவர் காதில் எட்டியது. அது வாத பிரதிவாதங்கள்லாம் நடந்தது, போகட்டும். ஏற்கனவே இலக்கியங்கள் இருக்கு பாருங்க. பாவலேரர் ஐயா நம்முடைய தமிழ் மொழியை பற்றி தமிழ்த்தாய் வாழ்த்தே ஒன்று பாடியிருக்கிறார். 1980ஆம் ஆண்டு 5வது உலகத்தமிழ் மாநாடு மதுரையிலே நடைபெற்ற போது, மக்கள் திலக மாக்கோரா அவர்கள் ஏற்பாட்டிலே, அவர் தலைமையிலே நடைபெற்ற போது அந்த மாநாட்டு மலருக்கு எழுதினார், அன்னை மொழியே, அழகார்ந்த செந்தமிழை, முன்னைக்கு முன்னை முகிழ்ந்த நறுங்கனியே,
கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி அரசரந்த மண்ணுலக பேரரசே, தென்னன் மகளே திருக்குறளின் மாண்புகளே. இப்படி பெரிய பாட்டு, வாழ்த்து பாட்டை எழுதியிருக்கார். தமிழின் சிறப்பு அதுல இருக்கு, தமிழின் தொன்மை அதுல இருக்கு. சிந்து மணற்பரப்பில் சிற்றில் விளையாடி முந்த எகுபதியர் மூத்த சுமேரியத்தார் செந்திருநாவில் சிரித்த இளங்கண்ணி என்றெல்லாம் எழுதுகிறார். அதே போல நம்முடைய பாரதியார் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணும். அவருக்கு தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், கன்னடம் தெரியும், மலையாளம் தெரியும், துளு தெரியும். அப்படியானால் மனோன்மணிய சுந்தரனார் கன்னடமும் கலித்தெலுங்கும் துளுவும் மலையாளமும் உன் உதிரத்தில் என்று அந்த தமிழ் தாய் வாழ்த்து இப்ப தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிறது. இந்த அடிகளை ஐயா கலைஞர் அவர்கள் கன்னடர்களும் மலையாளிகளும் தெலுங்கர்களும் தன் மீது சினம் கொண்டு விடுவார்கள் என்று அந்த தமிழ்தாய் வாழ்த்தை 70களிலே தமிழ்நாடு அரசு தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்கிற பொழுது அந்த அடிகளை நீக்கிவிட்டார். கன்னடமும் கலி தெலுங்கும் மலையாளமும் துளுவும் என்கின்ற அந்த 4 மொழிகளும் தமிழ் மொழியிலிருந்து தோன்றியது. இதுதான் கால்டுவெல் சொன்னார். கால்டுவெல் சொன்னதை வைத்துக் கொண்டுதான் திராவிட மொழி ஒப்பிலக்கணத்தை வைத்துக் கொண்டுதான் திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம், தேசிய முற்போக்கு திராவிடர் கழகம் இப்படியெல்லாம் பெயர் வைக்கிறாங்க. திராவிடர்கள், தெலுங்கர்கள், பிறமொழியாளர்கள் ஆக கமலஹாசன் அந்த இடத்திலே அதற்கு நம்முடைய செந்தமிழர் சீமான் அவர்களும் ஆதரவு தெரிவித்து கமலஹாசன் சொன்ன சரிதான், அவருக்கு எதிராக அங்கே போராட்டம் நடத்தக்கூடாது, அப்படியானால் கன்னட படத்தை நாங்கள் இங்கே திரையிட விட மாட்டோம் என்று இவர் ஒரு பக்கம் சத்தம் போடுகிறார். நம்முடைய தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் ஐயா மணியரசன் கமலஹாசனுக்கு ஆதரவாக அறிக்கை கொடுக்கிறார். கன்னடர்களுக்கு எதிராக, கன்னடர்கள் வன்முறைக்கு எதிராக போராடுவதை நாம் வரவேற்கிறோம், பாராட்டுகிறோம். ஆனா கமலஹாசன் என்ன பேர் வச்சிருக்காரு? டைக் லைஃப். அது என்ன டைக் லைஃப்? இதையெல்லாம் மாற்ற சொல்லி செந்தமிழர் சீமானும் ஐயா பே மணியரசன் குரல் கொடுக்க வேண்டும். செந்தமிழர் சீமானே டூரிஸ்ட் ஃபேமிலி. அது என்ன டூரிஸ்ட் ஃபேமிலி? டூரிஸ்ட் ஃபேமிலி சுற்றுலா குடும்பம் என்று தமிழ்ல பேர் வைக்க வேண்டியதானே? அந்த பேரை எல்லாம் வலியுறுத்தி இருக்க வேண்டும். அந்த படத்தை திரையிட்டு பார்த்து ஊடகத்தை சந்திக்கிற செந்தமிழன் சீமான், அதற்கும் பாராட்டுகள், அதற்கும் வாழ்த்துகள். செந்தமிழன் சீமான் அவர்களே செந்தமிழன் சீமானின் அறப்போர் என்றெல்லாம் பெயர் வைக்கணும். ஆர்.கே. சுரேஷ் முதலீடு போடுகிற அந்த படத்திற்கு நீங்க தானே சொன்னீங்க, மாண்புமிகு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் பேசுறது ஏற்கலை, கடுமையாக எதிர்க்கிறோம், கண்டனத்தை தெரிவிக்கிறோம். ரெயின்போ என்கின்ற ஆங்கில சொல்லை அப்படியே ரெயின்போ என்று தமிழில் எழுதிக் கொள்ளுங்கள் என்றார் என்று எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. சரிதான், ரெயின்போ என்ற வானவில் என்று தமிழில் தான் எழுதணும். ரெயின்போ என்பதை ஆங்கிலத்தில் எழுதி கொள்ளலாம், பெயர் பலகை இல்லை. முதல்வர் மு.க. ஸ்டாலின் சொன்னது தவறு என்றால் செந்தமிழர் சீமான் அவர்களே நீங்கள் எப்படி டூரிஸ்ட் ஃபேமிலி ஆதரிக்கிறீங்க? டைக் லைஃப் எப்படி ஆதரிக்கிறீங்க? அப்போ இந்த டைக் லைஃப் என்கின்ற திரைப்படத்துல நம்முடைய கன்னட நடிகர் சிவராஜ் அவர்களை உறவோடு அன்போடு பேசிட்டார். ஆனா அதற்கு ஆதரவு தெரிவிக்கிறீங்க, ஏன் ஆங்கிலத்தில் பெயர் வைக்கிறீங்க? ஏற்கனவே மும்பை எக்ஸ்பிரஸ் உங்களை நாங்கள் எதிர்த்திருக்கிறோம், நெய்வேலி திரையரங்கத்தில் மும்பை விரைவு என்று மாற்றி சோரிட்டு அடித்துதான் திரையிடப்பட்டது என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். ஆக தமிழ் மொழி குறித்து நம்முடைய ஐயா மாசோ விக்டர் பெரிய தமிழ் அறிஞர், செம்மொழி தமிழும் தேசியமும் திராவிடமும் முழு வரலாறு எழுதியிருக்காரு. இதை மட்டும் எழுதியிருக்காரு, சமஸ்கிருதத்தின் தாய்மொழியே தமிழ் தான், சான்ற ஆவணங்களோட நம்முடைய பேரறிஞர் ஐயா மாசோ விக்டர் எழுதியிருக்காங்க. அதே போல் கொஞ்ச நஞ்சமா எழுதியிருக்காரு, எபிரேயத்தின் தாய்மொழி தமிழே இந்த எழுதியிருக்காரு. இதெல்லாம் கொண்டு கன்னட வெளியர்களுக்கு பாடம் எடுப்பது எப்போது? அது மட்டுமல்ல, நம்முடைய பேரறிஞர், தனித்தமிழ் அறிஞர் பேராசிரியர் அருளியார் நம் செம்மொழி என்று தமிழ் மொழி குறித்து அவ்வளவு எழுதியிருக்கிறார். தமிழுக்கு எத்தனைய உலக முதன்மொழி உயர்தனி செம்மொழி என்று நம்முடைய மொழி ஞாயிறு ஐயா தேவநேய பாவாணர் உலகத்தின் மூத்த மொழி தமிழ்தான் என்பதை உறுதி செய்திருக்கிறார். எவரும் மறுக்கவில்லை. அவர் ஏறக்குறைய 28 மொழிகளில் கற்றவர் மட்டுமல்ல, எழுதக்கூடியவர் மட்டுமல்ல, புலமை பெற்றவர் நம்முடைய ஐயா மொழி ஞாயிறு தேவநேய பாவாணர். யாழ்ப்பாணத்தை ஞான பிரகாசனார் 78 மொழிகளில் புலமை பெற்றவர். உலகத்திலே 78 மொழிகளில் புலமை பெற்ற ஒரு மாந்தர் இருக்கிறார் என்று சொன்னால் அவர் பச்சை தமிழர், தமிழீழ தமிழர், யாழ்ப்பாணத்தை ஞான பிரகாசனார். நேற்று முளைத்த காளான்களை எல்லாம் வைத்துக் கொண்டு கன்னடர்களும் தெலுங்கர்களும்
மலையாளிகளும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள் தமிழோடு. அதற்கு இந்த கமலஹாசன் இன்றைக்கு அவருக்கு மாநிலங்களவை கிடைக்க போகிறது. ஐயா பழக்கருப்பையாவை வைத்து திமுக மீதும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மீதும் மற்றவர்கள் மீதும் அவர் வைக்காத விமர்சனமே இல்லை. தமிழ் தேசிய களத்தில் பயணிக்கக்கூடியவர்கள் கூட அந்த அளவுக்கு தரம் தாழ்ந்து யாரையும் திறனாய்வு அதாவது விமர்சிக்க மாட்டார்கள். அந்த அளவுக்கு கமலஹாசனுடைய பேச்சுகளை எடுத்து பாருங்க. மக்கள் நீதி மைய பேச்சுகளை திமுகவுக்கு எதிராக, மு.க.ஸ்டாலினுக்கு எதிராக, அவருடைய அமைச்சரவைக்கு எதிராக, உதயநிதி ஸ்டாலினுக்கு எதிராக, கனிமொழிக்கு எதிராக என்னமெல்லாம் பேசியிருக்காங்க. இன்றைக்கு அதே திராவிட முன்னேற்ற கழகத்தோடு அதைத்தான் நான் சொன்னேன், தொடக்கத்திலே சொன்னேன். அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களே, நீங்கள் தான் செவிமடுக்கவில்லை. அவர் டெல்லி போய் மக்கள் நீதி மையம் என்ற அமைப்பை தொடங்கி நாம் தமிழர் கட்சிக்கு 2019 நாடாளுமன்ற தேர்தல் விழ வேண்டிய 17 லட்சம் வாக்குகளை மறைமாற்றி பின்னர் அதே அடித்தளமாக கொண்டு டெல்லிக்கு சென்று அங்கிருந்து ராகுல் காந்தியின் மூலமாக மு.க.ஸ்டாலினிடம் கைகோர்த்து இன்றைக்கு மாநிலங்களவை உறுப்பினராக வரப்போகிறார். அந்த மாநிலங்களவை உறுப்பினர் அந்த பதவியை திராவிட முன்னேற்ற கழகம் தனக்கு தர வேண்டும். அப்பொழுது நாம் ஒரு பேசு பொருளாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இந்த திரைப்பட நிகழ்ச்சியை நடத்தியிருக்காரு. இது புரியாம நம்ம ஐயா மணியரசனும் நம்முடைய அன்பு தம்பி செந்தமிழர் சீமான் அவர்களும் முதல்ல நீங்க என்ன சொல்லியிருக்கணும், அந்த தக் லைஃப் பேரை மாற்று என்றெல்லாம் சொல்லியிருக்கணும். அதை சொல்லாம செந்தமிழர் சீமானே டூரிஸ்ட் ஃபேமிலியை வாழ்த்துகிறார். அப்புறம் தர்ம யுத்தம் என்று வடமொழியிலே ஆர்.கே. சுரேஷ் தேர்தல் நேரத்தில் தம்பி சொல்றாரு, கூட்டணி சேர்வீர்களா என்றால் நான் ஊழலை ஒழிக்க வந்தவன், யாரோடு கூட்டணி சேரணும் கேட்கிறாரு. அப்ப ஆர்.கே. சுரேஷ் யாரு? அவரோடு எப்படி நீங்க திரைப்பட உலகத்திலே கூட்டணி சேருகிறீர்கள்? அவர் மிகப்பெரிய ஒரு நிதி நிறுவனத்தில் நிதி மோசடியில் ஈடுபட்டு பல கோடி ரூபாயை சுரட்டி விட்டார் என்று தேடப்படும் குற்றவாளி அறிவிக்கப்பட்டு சில மாதங்கள் தலைமறைவாக இருந்து திருப்பி தமிழ்நாட்டுக்கு வந்து உங்களை வைத்து தர்ம யுத்தம் சீமானின் யாது செந்தமிழரின் அறப்போர், சீமானின் அறப்போர் என்று தூய தமிழ்ல பேர் வச்சான. இதுதானே தமிழ் தேசியம்? தமிழத்துக்கு எதிராக நீங்க பேசுறீங்க. ரெயின்போ என்ற சொல்லை ஆங்கிலத்தை தமிழில் எழுதுங்கள் என்று முதலமைச்சர் சொன்னதை விமர்சிக்கிற நீங்கள் ஏன் சமஸ்கிருதத்திற்கு அடிமையாகிறீங்க என்பதுதான் இப்ப வினா. அந்த வகையிலே நடிகர் கமலஹாசன் தனக்கு மாநிலங்களவை பொறுப்பு கிடைக்க வேண்டும், அது இழுவரியில இருக்கு, மு.க.ஸ்டாலின் விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற நோக்கத்திலே முழுக்க முழுக்க தன்னலம் அதாவது சுயநல நோக்கத்திலே மருத்துவர் ஐயா கிருஷ்ணசாமி அவர்கள் தான் ஆண்மை உள்ள ஒரு அரசியல் தலைவராக ஒரு அறிக்கை கொடுத்திருக்கார். நான் பின்னாலே வருகிறேன். அதற்கு இந்த தக் லைஃப் திரைப்பட அந்த நிகழ்ச்சியை வைத்து கன்னட நடிகர் சிவராஜ் அழைத்து வந்து ஒரு பேசு பொருளாக்க வேண்டும் என்கின்ற உள்நோக்கத்தோடு பேசி இன்னைக்கு தமிழர்களுக்கு எதிரான கலவரத்தை தூண்டிவிட்டார். கமலஹாசனே கன்னடர் தானே, ஹாசன் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் தானே பல முறை பதிவு செய்திருக்கிறேன். அம்மையார் ஜெயலலிதாவினுடைய குடும்பத்தார் எப்படி மைசூர் அரண்மனையில் திவான் வேலை பார்த்தார்களோ அதுபோல் ஹாசன் மாவட்ட பிராமணர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் நம்முடைய சேதுபதி அரசர்களுக்கு திவான் வேலை பார்க்க வந்தவர்கள். ஹாசன் என்பதே அந்த ஹாசன் மாவட்டத்தை சேர்ந்த பெயர் தான். எனவே இந்த தக் லைஃப் என்கின்ற பெயரை மாற்றுவதற்கு குரல் கொடுக்க முடியாத நீங்கள் கமலஹாசனுக்கு ஆதரவாக, அது மணியரசனாக இருந்தாலும் சரிதான், செந்தமிழர் சீமானாக இருந்தாலும் தான், அவருக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது நம்முடைய தமிழ் தேசிய இலக்கை மீண்டும் ஒரு மடைமாற்றத்திற்கு இட்டு செல்லும் என்கின்ற வருத்தத்தோடு வருங்காலத்திலே மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் இந்த ஆரிய பார்ப்பன கும்பலிடம், இந்த ஹாசன் மாவட்ட கன்னட பார்ப்பனரான கமலஹாசனிடம். அவரை படங்களை மக்கள் திலக மாக்கோரா அரசியலுக்கு 20 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்தில் பயணித்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தொடங்கி ஊழலுக்கு எதிராக ஒரு தோற்றத்தை உருவாக்கி ஆட்சிக்கு வந்தார் என்றால் அவருடைய திரைப்பட நடை, மொழி, கொள்கை, விளக்கம், பாடல் எல்லாம் தனித்தனி. ஆனா நடிகர் கமலஹாசன் உங்களுக்கு தெரியுமா தம்பி சீமான்? 1972 அவர் எவரும் தேடாத ஒரு இடத்துல கிடந்த பொழுது உணர்ச்சிகள்னு ஒரு படம் நடிச்சார். சான்றிதழ் பெற்ற படம். உணர்ச்சிகள் அருவருப்பின் உச்சம். அவர் எத்தனை வாழ்க்கை துணைவர், எத்தனை பேர் கைவிட்டார். கடைசியில நடிகை கௌதமி வரைக்கும். இவர் பொது வாழ்க்கைக்கு வரலாமா? இவர் ஒரு கட்சி தலைவரை அடையாளப்படுத்தலாமா?
நாடாளுமன்றத்தின் மாளிகை அங்கே ஒரு போலாமா? அதற்கெல்லவா எதிர்ப்பு தெரிவித்து நீங்க எல்லாம் குரல் கொடுத்திருக்கணும். அதை விட்டு தக் லைஃப் என்கின்ற அந்த ஆங்கில பெயருக்கு நீங்கள் முட்டு கொடுப்பது எந்த வகையிலும் தமிழ் தேசிய இலக்கிற்கு உகந்தது அல்ல என்பதை தமிழ்நாட்டு தமிழர், உலக தமிழர் புரிந்து கொண்டு ஐயா பே மணியரசன் அவர்களுக்கும் சந்தமிழர் சீமான் அவர்களுக்கும் அறிவுறுத்த வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளோடு இன்றைய எரிதன நிகழ்வை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.